ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ICP அகாடமி. நம்ம இப்போ வந்து குவாசி கான்ட்ராக்டில் கேசஸ் டீம்ட் அஸ் குவாசி கான்ட்ராக்டில் 5th கேஸ் பார்க்குறோம். தட் இஸ் 5th கண்டிஷன். இதில் வந்து மணி பெய்ட் பை மிஸ்டேக் ஆர் அண்டர் கோயர்ஷன். இப்போது ஒரு பணம் நிர்பந்தத்தினாலேயோ மிஸ்டேக்னாலேயோ செலுத்தப்பட்டிருந்தால் அது அவருக்கு a person to whom money has been paid or anything delivered by mistake must repay or return it. யாருக்காவது பணம் தவறுதலாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ செலுத்தப்படப்பட்டிருந்தால் அவர் வந்து அந்த வாங்கினவர் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அதனுடைய பொருளாக எடுத்துக்கிறோம். இப்போது இது என்னவா இருந்தாலும் எவ்ரி கைண்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் மணி, வாட் எவர் த டைப் ஆஃப் பேமெண்ட் அல்லது குட்ஸாக இருந்தாலும் மிஸ்டேக் தவறுதலாக அது கொடுக்கப்பட்டிருந்தால் அதை வந்து ரெக்கவரபிள், திருப்பி செலுத்தப்பட வேண்டும்னு பார்க்குறோம். வந்து ஒரு எக்ஸாம்பிள் 23ல் வந்து பேமெண்ட் ஆஃப் முனிசிபல் டேக்ஸ் அண்டர் மிஸ்டேக்கன் பிலீஃப் ஆர் பிகாஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டேர்ம் ஆஃப் லீஸ் கேன் பி ரெக்கவர்டு ஃப்ரம் முனிசிபல் அத்தாரிட்டிஸ். அதாவது முனிசிபல் அத்தாரிட்டிஸ் வந்து முனிசிபல் டேக்ஸ் ஒன்று ஒருத்தர் மேலே போடுறாங்க. அது வந்து ஒரு மிஸ்டேக்கன் பிலீஃப், ஒரு தவறுதலான ஒரு அர்த்தம் கொள்ளப்பட்டதால், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் கொள்ளப்பட்டதால் ஒரு லீஸுக்கு இருந்தது மேலே அவரை முனிசிபல் டேக்ஸ் பே பண்ண வச்சப்போ அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுத்தாரு. முனிசிபல் அத்தாரிட்டிஸ்டேருந்து அவர் திருப்பி வாங்கிக்கலான்னு. சேல்ஸ் டேக்ஸ் ஆஃபீஸர் வர்சஸ் கண்ணைலால் 1959 கேஸில் அது நிரூபணமாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு பணமும் கொயர்ஷன் சொல்லும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வலுக்கட்டாயமாக செலுத்தப்பட வைத்திருந்தால் அதில் வந்து அது திருப்பி பெறுறதற்கு அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங்காக பார்க்குறோம். இது எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து டீங்கிறவர் ஒரு ட்ராம் காரில் டிக்கெட் இல்லாமல் போகிறாரு. அதை செக் பண்ணி கண்டுபிடிச்சப்போ அவர் இடத்துல 5 ரூபாய் பெனால்ட்டியாக அந்த வசூல் பண்ணியிருக்கு அந்த முனிசிபல் கார்ப்பரேஷன். அப்போது அந்த கார்ப்பரேஷன் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அப்போ பண்ணும்போது அந்த ஃபைல்டு சூட் அகெயின்ஸ்ட் த கார்ப்பரேஷன் அண்ட் அது ரெக்கவர் ஆச்சு. ஸோ இந்த கேஸஸில் வந்து நம்ம கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி அப்படிங்கிறது அக்ரிமெண்ட் இல்லாமல் அரோஸ் ஆச்சுங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குவாசி கான்ட்ராக்ட் அண்ட் கான்ட்ராக்ட்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வேலிட் கான்ட்ராக்டோட எசென்ஷியல்னு பார்க்கும்போது குவாசி கான்ட்ராக்டில் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அ கான்ட்ராக்டுங்கிறதே கிடையாது, அதே ஆப்சண்ட்டாக இருக்கும். வேறஸ் கான்ட்ராக்டில் வந்து எசென்ஷியல்ஸ் ஃபார் வேலிட் கான்ட்ராக்டுங்கிறது ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். ஆப்ளிகேஷன் இங்கே குவாசி கான்ட்ராக்டில் பை லா தான் ஆப்ளிகேஷன். பட் வேறஸ் கான்ட்ராக்டில் வந்து 2 பார்ட்டிஸோட கன்சென்ட்டில் ஆப்ளிகேஷன் வருது. ஸோ வித் திஸ் நம்ம இந்த லெசனோட எண்டுக்கு வரோம். சம்மரி அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனல் கான்ட்ராக்ட். இங்கே வந்து ஃப்யூச்சர் ஈவெண்ட் ஒன்று ஹேப்பனிங் ஆர் நாட் ஹேப்பனிங் அதை வச்சு என்ஃபோர்ஸபிள் ஆகுது. அந்த ஃப்யூச்சர் ஈவெண்ட்டால் லாஸோ ஏதாவது அரைஸ் ஆகும்போது ரூல்ஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுல கண்டிஞ்சண்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஈவெண்ட் நடந்தால் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள். அந்த கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகிடும்
எப்போன்னா அந்த ஈவெண்ட் இம்பாசிபிள் ஆனாலோ அல்லது எக்ஸ்பைரி ஆஃப் டைம், அந்த டைம் முடிகிற வரைக்கும் ஈவெண்ட் நடக்காட்டாலோ அது வந்து கான்ட்ராக்ட் வந்து வாய்ட் ஆகிடும். செகண்ட் வந்து இஃப் த ஃப்யூச்சர் கண்டின்ஜென்சியாக ஈவெண்ட் நாட் ஹேப்பனிங்காக இருந்ததுன்னா எப்போ என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னா ஹேப்பனிங் ஆஃப் தட் ஈவெண்ட் வந்து இம்பாசிபிளாக ஆச்சுன்னாலோ அல்லது எக்ஸ்பைரி ஆஃப் த டைம்குள்ளே அது நடக்காட்டாலோ நான் ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட்டுக்கு ஃபிக்ஸட் டைமிங்க்கு முன்னால் இட் டஸ் நாட் ஹேப்பன் அந்த மாதிரி இருந்தாலோ அது என்ஃபோர்ஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். தேர்ட் ஒன், இன் கேஸ் ஆஃப் அ லிவிங் பர்சன் ஃப்யூச்சர் ஈவெண்ட் அப்படிங்கிறது அந்த ஆக்ட் ஆஃப் த லிவிங் பர்சனாக இருந்தால் அந்த பர்சன் அவர் வந்து அந்த ஈவெண்ட்டை நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தார்னா அது வந்து அந்த ஈவெண்ட்டை இம்பாசிபிள் ஆக்குச்சு அப்படின்னு சொன்னால் தென் அந்த என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து இஃப் தி ஃப்யூச்சர் ஈவெண்ட் இஸ் இம்பாசிபிள் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் இஸ் மேட், கான்ட்ராக்ட் போடும்போதே அந்த ஃப்யூச்சர் ஈவெண்ட் வந்து இம்பாசிபிளாக இருந்துன்னா கான்ட்ராக்ட் இஸ் வாய்ட். அதே மாதிரி வேகரிங் கான்ட்ராக்ட்ஸும் வாய்டு. அடுத்தது குவாசி கான்ட்ராக்ட்னு பார்க்குறோம். அங்கே வந்து ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் இல்லாமல் க்ரியேட் ஆகுது. ஆப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ரெஸ்லி எனாக்டட் ஆப்ளிகேஷனுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு மைனருக்கோ அல்லது கான்ட்ராக்ட் போடுறதுக்கு இன்கேப்பபிள் பர்சனுக்கோ நெசசரிஸ் சப்ளை பண்ணால் அந்த நெசசரிஸோட ப்ரைஸை வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் பர்சன், அந்த லுனாட்டிக்கோ அல்லது இன்கேப்பபிள் பர்சனோட ப்ராப்பர்ட்டிலேருந்து கிளைமை வாங்கிக்கலாம். சப்ளை யார் பண்ணாரோ அவர் வாங்கிக்கலாம். செகண்ட் வந்து a person who is interested in the payment of money whereas another person is bound to pay. இன்னொருத்தர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இவர் இன்ட்ரெஸ்ட் காட்டினார், இவர் கொடுத்தது அப்படின்னா யார் பே பண்ணுறாரோ அவர் வந்து ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம், அந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். தேர்ட் ஒன், நான் கிராட்டியஸ் ஆக்டுக்காக ஒரு பெனிஃபிட் என்ஜாய் பண்ணாருன்னா அவர் வந்து காம்பன்சேஷன் வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டியை, தொலைஞ்ச ப்ராப்பர்ட்டியை கண்டெடுத்தாருன்னு சொன்னால் ஹி மே ரீடைன் இட், அவர் வச்சுக்கலாம், சப்ஜெக்ட் டு த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பெய்லி. அதை வந்து அவர் ரெஸ்பான்சிபிளாக இவர் அதை பார்த்துக்கணும். அவர் தொலைத்தவர் கேட்குற வரையில் அது இவருடைய பொருளாக இருக்கலாம், நான் உபயோகப்படுத்த முடியாது, திருப்பி தர வேண்டும். ஒரு பணத்தையோ அல்லது ஒரு பொருளையோ மிஸ்டேக்லேயோ கொயர்ஷன்லேயோ ரிசீவ் பண்ணாருன்னா அந்த ரிசீவ் பண்ண பணத்தையோ இதையோ வந்து அவர் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது டு டூ ஆர் நாட் டு டூ சம்திங், அந்த ஈவெண்ட் வந்து கொலாட்ரல் டு சச் கான்ட்ராக்ட் நடந்தால் கொடுக்குறேன், நடக்காட்டா கொடுக்குறேங்கிற மாதிரி இருந்தால் அது கண்டிஞ்சன்ட் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், இண்டெமினிட்டி ஆர் கேரண்டி. இதில் வந்து எப்பப்போ கண்டிஞ்சன்சி அரைஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். லீகல் ரூல்ஸ் வந்து ஹேப்பனிங் ஆஃப் எ ஈவெண்ட் அதில் கண்டிஞ்சன்சி இருந்தால் அந்த ஈவெண்ட் நடந்தால் உடனே பணம் ரீபே பண்ணணும். ஈவெண்ட் இம்பாசிபிளாக ஆச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகும், இட் பிகம்ஸ் வாய்ட். நான் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட் கண்டிஞ்சன்சியாக இருந்தால் அந்த ஈவெண்ட் வந்து பிகம்ஸ் இம்பாசிபிளாக இருந்ததுன்னா இட் கேன் பி என்ஃபோர்ஸ்டு, இல்லை அந்த ஈவெண்ட் நடந்துட்டால் வாய்ட் ஆகிடும். தேர்ட் ஒன், ஸ்பெசிஃபைடு டைம்குள்ளே அந்த பிஹேவியர் ஆஃப் த பர்சன், அந்த பர்சன் ஒரு ஸ்பெசிஃபிக் மேனரில் எனாக்ட் பண்ணார் கரெக்டாக அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அதே வந்து இம்பாசிபிள் ஆகிறதுக்கான நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருந்தார்னா கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது, இட் கேன் பி வாய்ட். ஹேப்பனிங் ஆஃப் அன் இவெண்ட் அட் விதின் அ ஸ்பெசிஃபைடு டைம் அப்படின்னு பார்த்தா when event has happened within the specified time வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணப்பட வேண்டும். அல்லது ஆர் within the specified time event has not happened அல்லது becomes impossible before expiry of the timeனா அது வந்து void ஆகிடும். நான் ஹேப்பனிங் ஆஃப் அன் இவெண்ட் வித்தின் த ஸ்பெசிஃபைட் டைம், குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அந்த இவெண்ட் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்டாக இருந்தால் அந்த இவெண்ட்டு நடக்காட்டா அந்த ஸ்பெசிஃபைட் டைமுக்குள்ளே அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாம். அல்லது அந்த ஸ்பெசிஃபைட் டைமுக்குள்ளே அந்த இவெண்ட் நடக்க முடியாத படிக்கு போனாலும் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். பட் எப்போ வாய்ட் ஆகும் அப்படின்னா அந்த இவெண்ட் வந்து ஸ்பெசிஃபைட் டைமுக்குள்ளே நடந்துடுச்சுன்னா அது வாய்ட் ஆகிடும். இம்பாசிபிள் இவெண்ட்டாக இருந்ததுன்னா
எப்போவுமே வாய்டு தான். வெதர் அந்த இம்பாசிபிலிட்டி ஆஃப் த event is known or not known to the parties to the agreement at the time when it is made. எப்போ அந்த இம்பாசிபிலிட்டின்னு அது தெரிய வருதோ அப்போவே அது வாய்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு குவாசி கான்ட்ராக்ட்னு பார்த்தோம். குவாசி கான்ட்ராக்டுங்கிறது லா சில சர்க்கம்ஸ்டன்சஸில் க்ரியேட் பண்ணி லீகல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுது. அந்த பார்ட்டிஸ் வந்து அது கான்ட்ராக்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணுங்கிறது இல்லை, சட்டம் அதை வந்து கான்ட்ராக்டாக பார்க்குதுனாலே அது குவாசி கான்ட்ராக்ட், டீம்டு டு பி அ கான்ட்ராக்ட். ஒரு இன்கம்பீட்டன் டு கான்ட்ராக்ட் ஏற்கனவே பார்த்தோம். அந்த பர்சனுக்கு நெசசரி சப்ளை பண்ணியிருந்தால் அது வந்து அந்த பர்சனோட ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணணும். நெசசிட்டிஸை கவர் பண்ணுற அமௌண்ட்டுக்கு போதுமானதாக இருந்தால், இல்லைன்னா இவரோட ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு ரீபே பண்ணணுங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரீஎம்பர்ஸ்மெண்ட் இன்னொருத்தருக்காக இவர் பண்ணியிருந்தார் பணத்தைன்னா அதை இவர் ரீஎம்பர்ஸ் பண்ண இவருக்கு ரைட் இருக்குது. நான் கிராட்டிட்டியஸ் ஆக்ட் அது ஏதாவது ஒரு பர்சன் என்ஜாய் பண்ணியிருந்தார்னா அவரோட ஆப்ளிகேஷன் அவர் திருப்பி கொடுக்கணும். ஃபைண்டர் ஆஃப் த லாஸ்ட் குட்ஸு வந்து ஒரு பெய்லியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அந்த அளவுக்கு இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஒரு குட்ஸோ அல்லது மணியோ கொயர்ஷனில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை இவர் ரிட்டர்ன் பண்ணணும், அல்ல அதனுடைய வேல்யூவை தரணுங்கிறது குவாசி கான்ட்ராக்டில் டீலாக பார்க்குறோம். ஸோ வித் திஸ் வி எண்ட் Unit 6, Contract and Quasi, Contingent and Quasi Contracts. Thank you, friends.